ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் பீட்டர் கேரி எழுதின டூ யூ லவ் மீ அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பீட்டர் ஃபிலிப் கேரி இவர் வந்து 7th May 1943 பிறந்த ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் நாவலிஸ்ட். இவர் ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காரு. இவர் வந்து புக்கர் ப்ரைஸ் 2 முறை வாங்கியிருக்காருங்க. அப்புறம் இவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து புக்கர் ப்ரைஸ் வந்து 1988 அவர் எழுதின ஆஸ்கர் அண்ட் லுசிண்டா அப்படிங்கிற ஒர்க்காகவும், 2001 ட்ரூ ஹிஸ்ட்ரி ஆஃப் த கெல்லி கேங் அப்படிங்கிற ஒர்க்குக்காகவும் 2வது முறை புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் கூட 2008 பெஸ்ட் ஆஃப் த புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிற அவார்டுக்காக நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு. பீட்டர் கேரி மைல்ஸ் ஃப்ராங்க்லின் அவார்டு அப்படிங்கிறத 3 முறை வாங்கியிருக்காரு. சரி வாங்க, இப்போ இந்த டூ யூ லவ் மீ அப்படிங்கிற இந்த ஒர்க்கை பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு 1975 பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 1979 வார் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், அதில் மொத்தம் ஒரு 13 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரிஸாக இந்த டூ யூ லவ் மீ அப்படிங்கிறதும் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு நரேட்டிவ் பேட்டர்னில் இருக்கும். மோரோவர் இதில் வந்து ஒரு 14 செக்ஷன்ஸ் மாதிரி, ஒரு சீரீஸ் ஆஃப் 14 செக்ஷன் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒரு ஃபுட் நோட் மாதிரி அல்லது ஒரு ஜேர்னல் என்ட்ரி மாதிரி இது எழுதப்பட்டிருக்குங்க. நரேட்டர் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு கார்ட்டோகிராஃபராக இருக்கலாம், அல்லது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறவராக, ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறவராக இருக்கலாம். ஒரு வேர்ல்டை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறாரு. அந்த வேர்ல்டில் உள்ள ஒரு பீப்புள், ஆப்ஜெக்ட்ஸ், அந்த இதெல்லாமே மறைஞ்சு போகுது, என்ன ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப மெட்டிகுலஸாக ரெக்கார்ட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிற மாதிரி இந்த நம்ம நரேட்டரை வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்ப மெத்தாடிக்கலாக டாக்குமெண்ட் பண்ணுறதுனால நிறைய கொஷின்ஸ் அவர் ரைஸ் பண்ணுறாரு. அதாவது மெமரி பற்றி, ஐடென்டிட்டி பற்றி, எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி, இந்த விஷயங்கள் எல்லாமே இது ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு ப்ரோஸ் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ப்ரோஸுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். மெயினாக இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப், அப்புறம் ஹியூமன் கன்சர்ன்ட், இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, இதை மையமாக வச்சு தான் இதை அமைச்சிருப்பாங்க. இப்போது த டூ யூ லவ் மீ அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை பார்க்கும் பொழுதே இந்த ஷார்ட் ஸ்டோரி அல்லது இந்த ப்ரோஸ் பீஸோடைய தீம் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கலாம். அதாவது அஃபெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க இது இருக்கும். மெயினாக இதில் வந்து ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஃபாதர் வந்து ஒரு ரினவுண்ட், அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்ட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இப்போ இந்த கார்ட்டோகிராஃபர் அப்படின்னா யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கார்ட்டோகிராஃபர் அப்படின்னா அவர் மேப்பை டிசைன் பண்ணுறவர், மேப்பே உருவாக்குறவர். சரி தானே? அது வந்து ஒரு ஃபிசிக்கல் மேப்பாக இருக்கலாம், டிஜிட்டல் மேப்பாக இருக்கலாம், இல்லை சார்ட்டில் டிசைன் பண்ணுறவங்களாக இருக்கலாம். மெயினாக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள், நிறைய அந்த ஜியாகிரபிக்கல் ரெப்ரசன்டேஷனை வரைகிறவங்க. ஸோ இந்த கார்ட்டோகிராஃபர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணணும், டேட்டா அனலைஸ் பண்ணணும். அப்புறம் இந்த டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி, இதெல்லாம் வச்சு தான் அந்த மேப்பை வந்து வரைய முடியும். சும்மா நான் கார்ட்டோகிராஃபர் ஆயிடலாம் அப்படிலாம் யாருமே ஆயிட முடியாதுங்க. நான் ஒரு கோடு போட்டேன் அப்படின்னா இதான் மேப் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நிறைய ஃபீல்டு ஒர்க்கு, நிறைய அந்த டேட்டாவை வெரிஃபை பண்ணி தான் அந்த மேப்பை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கார்ட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நரேட்டருடைய அப்பா வந்து ஒரு கார்ட்டோகிராஃபர் அப்படிங்கிறது தெரிய வருது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குட்டி செக்ஷன்ஸ், ஒரு 14 செக்ஷன்ஸ் மாதிரி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி பிடிக்கப்பட்டிருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து த ரோல் ஆஃப் அ கார்ட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான டெக்ஸ்ட்டாக இது வந்து கன்சிடர் பண்ணப்படுதுங்க. ஸோ இந்த ஸ்டோரி பிகின் ஆகும் பொழுதே ரீடர்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. இவரோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி தான் இருக்கும் எப்படின்னா, முதல்ல ஏர்லி சென்சஸ் எப்படி நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த சென்சஸ்ங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. சென்சஸ்ங்கிறது ஒரு பாப்புலேஷன் கவுண்ட்டு அப்படி எடுக்கிறது நம்ம நினைக்கிறோம். அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஈஸியான டாஸ்க் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு சென்சஸ் கணக்கு அப்படிங்கிறது ஒரு அந்த கண்ட்ரியுடைய லைஃப் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி நிறைய வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது தான் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஃபெஸ்டிவல் ஆஃப் த கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த சென்சஸ் எடுக்கிறது மூலயமா நிறைய விஷயங்கள் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு பீப்புளுடைய பாப்புலேஷன், அந்த லேண்டுடைய பாப்புலேஷன், அதனுடைய கல்ச்சர் எல்லாத்தையும் மீன் பண்ணுறது மாதிரி தான் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் த கார்ன் அப்படிங்கிறது ஒரு பழங்கால ஒரு பண்டிகை முறையாக இருந்தாலும் அது வந்து அந்த ஏர்த்தில் இருக்கிற அந்த உலகத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா அதனுடைய வெல்த்தை காட்டுது. அதனுடைய அந்த செலிப்ரேஷன் வந்து
எவ்வளோ தூரம் கிராண்டாக இருக்கோ அது வந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு இல்லையா? ஸோ அதையும் சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிட் சம்மர் டைம் ஃபெஸ்டிவல் ஆஃப் கார்ன் பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. அங்கே கார்ன் ஃபெஸ்டிவலை பற்றி சொல்கிறாங்க. ஒரு மிட் சம்மர் டைமில் தான் அது நடக்குது அப்படின்னும், அது வந்து ரொம்ப நல்ல ஒரு செலிப்ரேஷன். ஒரு நைட் டைம் அந்த செலிப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்க குட்ஸு, அவங்ககிட்ட இருக்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறவங்கலாம் அவங்க வீட்டில் உள்ள குட்ஸ், அவங்க வீட்டில் இருக்க திங்ஸு, ஃபர்னிச்சரு, என்னென்ன கிளாத்ஸு இதெல்லாமே, அப்புறம் கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள், அப்புறம் ஸ்லிப்பர்ஸ், குஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையுமே அவங்களோட ஸ்ட்ரீட்க்கு கொண்டு வந்து வச்சுருவாங்களாம், வெளியே வச்சுருவாங்களாம். அப்போ வந்து சென்சஸ் எடுக்க வர்ற அந்த அஃபீஷியல்ஸ் வந்து அந்த எவ்வளோ கவுண்ட் இருக்குது, அந்த வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, ஒரு ஆடிட் கனெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆடிட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இமேஜினரி மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹவுஸ் ஹோல்டு, அந்த வீட்டில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் த கார்ன் சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் வந்து அந்த கணக்கெடுக்க வர்ற அந்த பீப்புளை வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவாங்களாம். எங்களுடைய பொசஷன்ஸையும் பாருங்கள், இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம். அப்புறம் கிஃப்ட்டு ஷேர் பண்ணிக்கிறது. இது வந்து ஒரு வெட்டிங் ஃபீஸ்ட் செலிப்ரேஷன் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லா சார்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் அவங்க குக் பண்ணி வைக்கிறது, அப்புறம் லிக்கர்ஸு, அப்புறம் மியூசிக் ப்ளே பண்ணி ஆடுறது பாடுறது, ஒரு என்ஜாய்மெண்ட்டே நடக்கும். செம ஒரு கலாட்டா நடக்கும்னு வைங்களேன். அப்போ எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடுறது, அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க, அப்புறம் டான்ஸ் ஆடுறது, அப்புறம் அவங்க என்ஜாய் பண்ணுற ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தாலும் அந்த கார்ட்டோகிராஃபருடைய ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்பா. அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸாக்டாக அனலைஸ் பண்ணணும். அந்த நேஷன் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். அப்புறம் அந்த கோஸ்ட் லைன், அந்த கடற்கரை ஓரம் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் வந்து சீ இருக்குது, அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு பக்காவான ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் த கார்ன் அப்படிங்கிறது ஒரு குட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு குட் கார்ட்டோகிராஃபர், பேட் கார்ட்டோகிராஃபர்னு சொல்கிறாரு. ஒரு குட் கார்ட்டோகிராஃபர் அப்படின்னா நல்ல வகையான ரிப்போர்ட் கொடுக்கணும். இதே இது ரிப்போர்ட் பேடாக இருந்தது, அது தப்பு தப்பாக இருந்தது, கரெக்டாக ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அது ஒரு பேட் கார்ட்டோகிராஃபர் மாதிரி, அவங்களுடைய ரிப்போர்ட் தான் அது. அதே மாதிரி பேட் கார்ட்டோகிராஃபர் சொல்ல நினைக்கிற விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தப்பான விஷயம் தான் சொல்கிறாங்கன்னு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டி வந்து திருடப்பட்டுருச்சு அவங்க சிட்டிசனால், ஏன்னா எல்லா பொருளையும் வீட்டுக்கு வெளியே வைக்கிறாங்க இல்லையா, அப்போ சிட்டிசனால் அது திருடப்பட்டுருச்சு அப்படின்னா கூட அந்த விஷயத்தை அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குட் கார்ட்டோகிராஃபர் அப்படின்னா நல்ல விஷயத்தை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேட் கார்ட்டோகிராஃபர் சொல்ல நினைக்கிற விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதையும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸையும் சொல்ல நினைக்கிறாங்க. அப்போ கார்ட்டோகிராஃபர் ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ கார்ட்டோகிராஃபருங்கிற அந்த கார்ட்டோகிராஃபி அப்படிங்கிற ஜாப் வந்து ரொம்ப எலைட்டான ஜாப். அவங்க வந்து நிறைய பணம் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். எலைட் ஜாப் மாதிரி அது. அதை பார்த்தாலே எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுடைய ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப்லேயே கார்ட்டோகிராஃபர்ஸ் வந்து அவங்க லைஃபே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ட்ராவலிங்காகவே. நிறைய இக்கட்டான மொமெண்டெல்லாம் க்ராஸ் பண்ணி வர்றாங்க. லைக் பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ், டெசர்ட், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க க்ராஸ் பண்ணி வராங்க இல்லையா. அப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறார், மை ஃபாதர், என்னோட அப்பா கூட ஒரு கார்ட்டோகிராஃபர் தான்ப்பா. இந்த மாதிரி நிறைய கதைலாம் சொல்லியிருக்காரு. அவருடைய கலீக்ஸ், அவங்களோட அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன்ஸ், அவங்க போகும்போது எவ்வளோ சவால்களெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய கதை எனக்கு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு கார்ட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் குழந்தையாக இருக்கும் பொழுதே எங்கள் அப்பா கார்ட்டோகிராஃபருங்கிறதுனால நிறைய கதைகளை வந்து சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். நான் எங்கள் அம்மா கூட இருக்கும் பொழுது எங்கள் அப்பா வந்து கதை சொல்லும் பொழுது எங்கள் வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்து அவங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். ஹால்வர்சன் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டெசர்ட் இருக்கும், அப்புறம் கோஸ்ட் லைன் இருக்கும், அப்புறம் வந்து ஃபிஷர்ஸ் காப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ரேடார் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டோடைய ப்ரெசன்ஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும். இந்த மாதிரிலாம் நிறைய புதுசான விஷயங்கள், எங்களுக்கே ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஆர்கிடைப்பல் கார்ட்டோகிராஃபர். அப்போ யாருப்பா ரொம்ப எக்ஸலண்ட் கார்ட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பற்றியே சொல்ல நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு கார்ட்டோகிராஃபர்னு சொல்லிட்டார் இல்லையா. அவர் வந்து 50s இருக்கிறாரு. நல்லா ஃபிட்டாக தான் இருப்பார். அவங்களுடைய ஸ்கின் வந்து ப்ரௌன் கலர், அப்புறம் அவங்க மசில்ஸ் வந்து ரொம்ப ஃபர்ம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஒரு டால் மேன், ஒரு கிரே ஹேர் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரௌடான பர்சனாலிட்டி மாதிரி தான் இருப்பார். ரொம்ப குரூயலாக ஜெங்கிஸ் கான் எப்படி இருப்பார் அது மாதிரி தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு இமேஜினேஷன் மாதிரி தாங்க இருக்கும் இது. எப்படின்னா ஒரு முறை ஒரு ஃபெஸ்டிவலுக்காக இவங்க வந்து ஒரு பீச் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அவங்க ஃபாதர், அவங்க அம்மா, அப்புறம் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம பீட்டர் கேரி.
அப்போ வந்து அவங்க அப்பா வந்து அவருடைய ஃப்ரெண்டான கரீன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட தான் பேசுகிறாரு. நாங்களாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த இடத்துல இருந்தாலும் அவர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, பேசிகிட்டு இருக்காரு, அவர் கூட கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஃப்ளர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பீச்சில் எங்களை மாதிரி நிறைய குரூப் ஆஃப் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ அந்த பீச்சில் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது எங்கள் அப்பா வந்து கரீன் கிட்ட சொல்கிறாரு, பாரு அங்கே பாரு ஃபூல்ஸ் பாரு. அப்போ வந்து கரீன் கேட்குறான், ஏன் அவங்கள ஃபூல்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆமாம் அவங்கெல்லாம் ஃபூல்ஸ் தான், அவங்களாம் பார்ன் ஃபூல்ஸ், அவங்க வந்து ஃபுல்லாகவே பிறந்து ஃபுல்லாகவே இறக்க போகிறாங்க, இறக்குறவங்க தான். பாரு நாளைக்கு பாரு உனக்கு தெரியும், ஸ்ட்ரீட்ஸ்லலாம் எப்படிலாம் டான்ஸ் ஆடிட்டு குடிச்சிட்டு ஆடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாரு அவங்க அப்பா. அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நடந்த ஒரு கான்வர்சேஷனை பீட்டர் கேரி வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, எப்படி நீங்கள் இதெல்லாம் ஒரு ஃபூல்னு இப்படி சொல்கிறீங்க, இது ஒரு கார்ட்டோகிராஃபருக்கு ஒரு அழகு தானா, இந்த மாதிரி தான் ரிப்போர்ட்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபனி கான்வர்சேஷன் மாதிரி, இல்லை அப்படிலாம் கிடையாது, நீ பாரு உனக்கு அப்போ தெரிய வரும். ஸோ இப்போ தான் அந்த மோஸ்ட் ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதில் சொல்கிறாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி கார்ட்டோகிராஃபர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் டைமும் வருது. இப்போது ஃபெஸ்டிவல் டைம் அரைவ் ஆயிடுச்சு, ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதே மாதிரி கார்ட்டோகிராஃபர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஹையர் அஃபீஷியலுக்கு சப்மிட் பண்ணியாச்சு. அப்போ நியூஸ் ரிப்போர்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. என்னது நியூஸில் சொல்கிற விஷயங்கள் என்ன சொல்ல வர்றாங்க டெலிவிஷனில் அப்படின்னா, இப்போ நிறைய பொருள் எல்லாமே திருடப்படுது நைட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி அதில் கொடுக்குறாங்க. அதில் வந்து சொல்ல நினைக்கிற விஷயம் பாருங்கள், அதுதான் கொஞ்சம் எப்படின்னா ஒரு நமக்கே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி. எப்படின்னா ஒரு பெரிய வீடு வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சு ஹோவி ஸ்ட்ரீட்டில், இந்த வடிவேல் சொன்ன மாதிரி இங்கே வச்சிருந்த கிணத்த காணாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. இப்போது கார்ட்டோகிராஃபருடைய ரிப்போர்ட்ஸ் எக்ஸலன்ட் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணப்பட்டாச்சு. ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் எல்லோரும் செலிப்ரேஷன் மூடில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு நியூஸ் மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது, ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி. ஒரு பெரிய வீடு ஹோவி ஸ்ட்ரீட், ஹோவி ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு வந்து கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆயிடுச்சு, அந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பீட்டர் கேரி அவங்களோட அப்பா எல்லோரும் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, விண்டோ வழியாக அந்த லைக் எல்லாருமே செலிப்ரேஷனை பார்க்க நினைக்கிறாங்க, எல்லாருமே ஜாலியாக ஷவுட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. பேரலாக அந்த ஒரு வீடே காணோன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்தாச்சு, அந்த டிவி சேர்ந்த சேனல் சேர்ந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்தாச்சு. அங்கே வந்து செக் பண்ணுறாங்க, எங்கே தீஃப் அப்படிங்க, யார் அது, இது காணாமல் போன காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போது இவங்களுக்கு ஒரு பதற்றம், என்ன நியூஸில் ஒரு வீடே காணோன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அப்பா சொல்கிறாரு, வாங்க அந்த ஃபூல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, வந்து பாருங்கள் இப்போ ஃபூல்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறது மட்டும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போது ICI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது, அதை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. இந்த பில்டிங் வந்து நெக்ஸ்ட் டே, இது வந்து நெக்ஸ்ட் டே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னே ஒரு சாப்டர், ஒரு ஃபுட் நோட் மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு பீட்டர் கேரி. ICI அப்படிங்கிற பில்டிங் வந்து ஒரு க்ரௌடு, ஒரு 2000 மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக அந்த பில்டிங் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஜர்க்கு, இது வந்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ இதில் அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிளாஸு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என் கண் முன்னாடி ஒரு மேஜிக் ஷோ நடந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே ஒரு பதற்றத்தை கொண்டு வந்து விட்டுருச்சு. என்ன ஆச்சு அந்த பில்டிங்க்கு, எங்கே போச்சு, ஏதாச்சுன்னே தெரில, கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப வினோதமாக இருக்குது, இது நம்ம வேற ஒரு உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, எப்படி இது நடந்தது, அந்த ICI இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பில்டிங் வந்து 2000 பீப்புள் க்ரௌடாக இருக்கிற ஒரு மத்தியில் அந்த பில்டிங் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் சொல்கிறாங்க. இப்போ இதில் பீட்டர் கேரி வந்து த டிமெட்டீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கங்க. இது வந்து டிமேட் இப்போ ரொம்பவே ஃபேமஸ். இது எப்படின்னா, அந்த ஃபிசிக்கல் அசெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபிசிக்கலாக இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பணம் இருக்குது அப்படின்னா, இப்போ அது டிஜிட்டல் முறையில் கையில் கேஷ் இருக்குதுன்னு வைங்களேன், அதை கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த டிமெட்டீரியலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை சொல்ல நினைக்கிறாங்க. லைக் ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அசெட்டை வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் ரெக்கார்டுக்கு மாற்ற நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஒரு கான்செப்டில் சொல்ல நினைக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த டிஸ்பிளே பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ICI பில்டிங்கும் அந்த க்ரௌடில் இருக்கிற மக்கள்லாம் சைலண்ட்டாக பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து எங்கே போச்சுன்னே தெரில, எங்கே திரும்ப வருமாங்கிறதும் தெரில. இது எப்படி கம்ப்ளீட்டாக யார் திருடி இருப்பா, இதுக்கு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஒரு பதற்ற நிலையில் அவங்க இருக்கிறாங்க.
இப்போ இத விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு இந்த பில்டிங் காணாம போச்சு இல்லையா? இது ரிலேட்டடா சில விஷயங்கள் சேகரிக்கிறதுல ஷெல் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்கு. அதுல தான் எல்லாமே கேதர் பண்ணி வைக்கிறாங்க. கடைசில பார்த்தா ஒரு பாயிண்ட்ல ஒரு 5 நாள் அதெல்லாம் கேதர் பண்ணி என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அந்த ஷெல் பில்டிங்ல தான் கேதர் பண்றாங்க. அந்த 5 டேஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷெல் பில்டிங்குமே கம்ப்ளீட்டா காணாம போயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு மெட்டஃபாரிக்கல் கான்செப்ட் மாதிரி தான். அதாவது ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம் சொல்லி ஒரு ஹையர் அஃபீஷியலாலாம் லாக் பண்ணப்படும் பொழுது அந்த விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி கான்செப்டை தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலிமா பீட்டர் கேரி சொல்ல நினைக்கிறாரு. அப்போது ஒருத்தங்க சில தியரிஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்ல நினைக்கிறாரு பீட்டர் கேரி. இந்த வேர்ல்டே வந்து ஒரு ட்ரீம் வந்து காடால் ட்ரீம் பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லீப்பில் காட் இருக்கும் பொழுது தான் அப்போது அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் பொழுது உருவாக்கப்பட்டதான் அந்த ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்ல நினைக்கிறாங்க. ஒரு குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் மாதிரின்னு வைங்களேன். அதாவது அவருடைய தூக்கத்தில் இருந்து ஒரு காட் வந்து தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு ட்ரீம் மாதிரி கிரியேட் ஆனது தான் இந்த உலகம். அந்த தூக்கத்துலேருந்து அவர் எந்திரிக்கும் பொழுது எப்படி அந்த ட்ரீம் போயிருமோ அதே மாதிரி இந்த வேர்ல்டும் போயிடும், அவரும் ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த சன் இங்கே உருவாகுச்சு, லைட்டு தான் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது, அதுக்கப்புறம் சன் உருவாகுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு தியரி அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த வேர்ல்டுங்கிறதும் கண்டிப்பாக டிஸப்பியர் ஆகும் அப்படின்னா அது யாரால்? கார்ட்டோகிராஃபரால், ஒர்க்கால் தான். இதை சென்சஸ் டேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, சென்சஸ் எடுக்கிறவங்க, கார்ட்டோகிராஃபர், இவங்களுடைய இன்எஃபிஷியன்ட் ஒர்க், அவங்களுடைய ஒர்க் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இந்த வேர்ல்டே ஒரு நாள் அழிஞ்சு போயிருப்பா. இது வந்து இந்த அஜித் படத்தில் ஒரு படத்தில் வந்திருக்கும், அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதுக்கடுத்து வந்து கார்ட்டோகிராஃபர் அந்த மேப்பை டிசைன் பண்ணுவாங்க, அந்த பிளேஸே இல்லாமல் ஆக்கிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே மறைக்கப்பட்டுரும், இல்லாமலே போயிடும். அப்போ அவங்களுடைய ஒர்க் கரெக்டாக இருந்தால் தான். அவங்களுடைய ஒர்க் இன்கரெக்டாக இருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து லாஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும், கம்ப்ளீட்டாக எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மை ஃபாதர்ஸ் தியரி அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படின்னா ஹியூமன் பாடி மாதிரி தான்ப்பா, ஹியூமன் பாடிக்குள்ள சில டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த ஐசிஐ பில்டிங் வந்து சிலருக்கு வந்து மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கலாம், மேபி இந்த வேர்ல்டுக்கே இருக்கலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த ஹையர் அஃபீஷியல் சொன்ன இல்லையா, அவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த விஷயமே இல்லைங்கிற மாதிரி ஆக்கியிருப்பாங்க. ஸோ பீட்டர் கேரியோட அப்பா சொல்கிறாரு, எனக்கு வந்து கடவுள் மேலெலாம் நம்பிக்கை இல்லை, ஹியூமனிட்டிங்கிறது தான் காட், அந்த மனிதாபிமானம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஒரு விஷயம். இப்போ வந்து இப்போ உள்ள இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லவே இல்லை, கம்ப்ளீட்டாக அப்படி டிஸப்பியர் ஆகி தான் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த அன்புங்கிற விஷயத்தினால தான் அந்த உலகமே இயங்குது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே அப்படி தான். அப்படி அன்பு இல்லாத விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாள் வந்து இந்த இடத்த விட்டு டிஸப்பியர் ஆகிட்டு தான் போகும். அந்த இடத்துல வந்து முக்கியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக டிஸப்பியர் ஆயிரும். அது வேண்டாம்னு நினைக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட் அவுட் ஆக்கி அது இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதுதான் பீட்டர் கேரியோட ஃபாதர் சொல்கிற ஒரு கான்செப்ட். இப்போ கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு கொஷினாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த ஹியூமனிட்டிங்கிறது முக்கியம். அந்த ஹியூமனிட்டி மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து எல்லாமே டிஸப்பியர் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது லுக் அட் தோஸ் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, அப்போ அவங்க வந்து அவங்கள பற்றி கிளியராக உணராத ஒரு தருணம், அப்படி அவங்கள பற்றி அவங்க உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஃபூல்ஸ்னு சொல்லியிருக்க முடியாது. பாருங்கள், அந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்களே அவங்கள தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிறதுக்காக அந்த ஃப்ரேஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, இது வந்து எனக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு அன்பிளசன்ட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி இன்சிடென்ட் சொல்கிறாங்க. இவருடைய மைண்டே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்த ஒரு மொமெண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு முறை இவர் கரீனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த பிளேஸே ஃபேட் அவுட் ஆன மாதிரி, ஒரு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணி ஒரு டாக்ஸி கூப்பிடலான்னு நினைக்கும் போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே, இவங்களை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் அப்படி ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கிற ஒரு மொமெண்ட்டு. அப்போ அந்த பிளேஸ்க்கு கரீன் வந்துட்டாங்க. அந்த லேடி வந்துட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னப்பா இது அப்படி பிரமிச்சு போய் நிற்கிறியே, என்னாச்சு, ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, டூ யூ லவ் மீ. அப்போ அவர் அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. அப்போ அன்புங்கிற ஒரு விஷயத்தினால தான் அந்த உலகம் இயங்குது அப்படின்னா, அப்போ என்கிட்ட நீங்கள் வந்து என் மேலே பாசமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இப்போ என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மைதானா, நான் தான் வந்து வேறு மாதிரி கற்பனை பண்ணுறேன்னா, அதை வந்து ஒரு அன்பிளசன்ட் சீன் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் அவர் ஷேர் பண்ணியிருப்பாங்கப்பா. அதுக்கப்புறம் கார்ட்டோகிராஃபர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர், ஹர்ஸ்ட் அண்ட் ஜமாவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கார்ட்டோகிராஃபர், அவங்களும் டிஸப்பியர் ஆகிட்டாங்க, அவங்களோட லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் வை த வேர்ல்ட் நீட் கார்ட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா ஒரு முறை அவங்க அப்பா வந்து கரெக்டாக 3 மணிக்கு இவரை எழுப்பிட்டு சொல்லு இந்த வேர்ல்டுக்கு வந்து கார்ட்டோகிராஃபர் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட ஒரு மொமெண்ட் அவர் நினச்சி பார்க்குறாரு. அப்போது அவர் சொன்ன விஷயம் இதுதான், ஆமாம் கார்ட்டோகிராஃபர் தேவை தான். ஏன்னா கார்ட்டோகிராஃபர் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபூல்ஸ் அப்படின்னா அந்த பீப்புள் அவர் சொல்ல நினைக்கிறேன், அவங்களுக்கு தெரியாது இல்லையா எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம் ஏதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது முக்கியம்தான், கார்ட்டோகிராஃபர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்களே சொல்லிடுறாரு இது வந்து ஃபைனல் சீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஒன் ஃபைனல் சீன் சோஃபாவில் இருக்கும் பொழுது அப்போது நான் வந்து 5 இயர்ஸ் ஒரு குட்டி பையன் டிஸ்கிரைப் பண்ண ஒரு விஷயம் மாதிரி தான் இந்த ஸ்டோரியை அமைஞ்சிருக்குங்க. 5 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஆர்ம் சேரில் உட்காந்துட்டு சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அம்மாவும் டைனிங்கில் இருந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்க ஒரு மொமெண்ட்டு. அப்போ அவன் வந்து டிவியில் பார்க்குறான் சில விஷயம், அவன் மைண்டில் நிறைய விஷயம் ஓடுது பீட்டர் கேரி மைண்டில். இருந்தாலும் அப்பா இவ்வளோ விஷயங்கள் அவங்களெல்லாம் ஃபுல்ஸ் இப்படி இப்படின்னு சொன்னால் கூட என்னோடய அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் மை டேட் வந்து கரெக்டாக தான் இருக்குது, இதை நம்ம சொல்லலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மொமெண்ட்டை. அவனோடைய மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவனும் ஃப்ளட் பண்ணுறான், அவனும் நிறைய விஷயத்தில் ஹர்ட் ஆகி ஃபீல் பண்ணுறான். இருந்தாலும் ஒரு பாயிண்டில் வந்து அப்போ அவன் கேட்குற கொஷின் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா கார்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படி ஷாக்கிங்காக அவனை பார்க்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் அவனை திரும்பி பார்க்குறாரு, என்னது இவன் என்ன சொல்ல நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற நேரம் அவங்க அப்பாவும் அப்படி மறைஞ்சி போகிற மாதிரி ஒரு மொமெண்ட்டு. இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. அவங்களும் ரொம்ப நர்வஸாக அந்த கார்டை கையில் வச்சுக்கிட்டே அப்போது நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க இல்லையா, கொஷின் கேட்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த கொஷின் கேட்குற அப்படியே ஃபேட் அவுட் அவங்களும் ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா இந்த லாஸ்ட் லைனுமே பிரிண்ட் ஆகிருக்கிற அந்த பிரிண்டட் டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதுவுமே அப்படி ஃபேட் ஆகிற மாதிரி அந்த லெட்டர்ஸில் அது இருக்கும். அவங்க அம்மாவுமே நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி. அப்போ அவங்க அப்பாவும் அப்படி டிஸப்பியர் ஆகிறாங்க, இவங்க அம்மாவும் டிஸப்பியர் ஆகிற மாதிரி தான் இதை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டூ யூ லவ் மீ அப்படிங்கிற கொஷினே லிட்ரலாகவும் மெட்டாஃபிசிக்கலாகவும் நம்மளால் இதை அனலைஸ் பண்ண முடியுங்க. அதாவது அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா லைஃப்பில், எப்போனாலும் எதுனாலும் யாருக்கு எதுனாலும் நடக்கலாம்ங்கிறத தான் இதை மீன் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் அன்பு செலுத்துகிறதா இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, இருக்கிற வாழ்க்கை வந்து கொஞ்சம் தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த லவ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை சொல்ல நினைக்கிறாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலிமா. அதே மாதிரி மெமரி அண்ட் டாக்குமெண்டேஷன், நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய மைண்டில் வந்து போகிற விஷயங்களை கூட டீட்டெயில்டாக அவங்க அப்பா வந்து ஒரு கார்ட்டோகிராஃபருங்கிறதுனால அவங்க மேப்பை வந்து அவர் கேதர் பண்ணார். அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள் இவர் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலியமாக ரீடர்ஸ்க்கு டாக்குமெண்ட் பண்ண நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் அந்த எந்த நாட்டில் நடக்குது, எந்த இடத்துல இது நடக்குது, எந்த டைமில் நடந்துங்கிற மாதிரி அவர் சொல்லாமல் ரீடர்ஸ்க்கு வந்து அப்படியே அந்த சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க அப்பா சொன்ன விஷயத்த ரீடர்ஸ்க்கு அந்த எமோஷ்னலாக அந்த பீப்புளுடைய கான்வர்சேஷன், அந்த இன்சிடெண்ட்டு, அந்த ஃபெஸ்டிவல் அதெல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி ப்ரோஸ் பீஸ் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இது வந்து சர்ரியலிசம் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அவங்க எழுதியிருப்பார். இந்த சர்ரியலிசம் அப்படிங்கிறதே ஒரு ஆர்டிஸ்டிக் மூமெண்ட் மாதிரிங்க. 1920s 30sலலாம் அந்த வேர்ல்டு வார் 1 டைமில் ரொம்ப ட்ராமாவுடைய அவுட் பர்ஸ்ட்டாக ஒரு மாடர்ன் சிவிலைசேஷன் ஒத்துக்காமல் அது வேண்டாம், அதில் பிடிமானம் இல்லாமல் இது இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியுமே அமைச்சிருப்பாங்க. இது ஒரு ஸ்டோரியா இல்லை இது வந்து ஒரு ப்ரோஸ் பீஸா, கார்ட்டோகிராஃபருடைய ரோலை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு, அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் நடந்த கான்வர்சேஷன், அப்புறம் இதனுடைய கன்க்ளூஷன், இதெல்லாமே வந்து அந்த சர்ரியலிசம் கான்செப்டை பேஸ் பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. எப்படி ஹியூமன் பீயிங், அதாவது அந்த பீப்புள் எல்லாமே ஒரு பாயிண்டில் வந்து ஃபேட் அவுட் ஆகிறாங்க லைஃப்பில் இருந்து, அவங்க கூடயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க லைஃப்பில் இருக்காங்க, அந்த அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்டையும் இதில் நம்மளால் பார்க்க முடியும். இதான் பீட்டர் கேரி எழுதுன டூ யூ லவ் மீ அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸோடைய சம்மரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டார்க் ரியாலிட்டி, அதாவது நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டு தான். எல்லாருடைய லைஃப்லேயும் இதை நம்ம உணர்ந்துருப்போம். இன்றைக்கி இந்த கார்பிடிஎம் கான்செப்ட் மாதிரி சீஸ் த டே அண்ட் தென் அப்சர்டிசம் கான்செப்டை இதெல்லாமே இதில் வந்து நம்மளால் ரிலேட் பண்ண முடியும். இதான் பீட்டர் கேரி எழுதுன டூ யூ லவ் மீ அப்படிங்கிற ப்ரோஸோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.